36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இந்த இடத்துல மச்சம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் அப்படி நம்ம சொல்ல முடியும். ஒருத்தவங்களுக்கு நெத்தியில் மச்சம் இருந்தால் தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இருக்கும்போது அவங்க குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற கேரக்டர் வந்துடும். ஆண்களுக்கு கன்னத்தில் மச்சமோ வெட்டோ தழும்போ இருந்ததுன்னா 29-30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும். காதுல ஒருத்தங்களுக்கு மச்சம் இருக்கு அப்படின்னா அந்த காது மடல். ஆமாம், காதுக்கு பின்னாடி குறிக்கக்கூடிய இடம்லாம் புதனுன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் அவங்க கூட கலந்து பேசிக்கிறது, புதுசா பாக்குறவங்க கிட்ட கூட நல்லா ஜாலியா பேசுறது. உதடுகள்ல மச்சம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு பலன்? தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ற ஒரு பிஹேவியரில் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நயன்தாராவுக்கு உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன், என் லைஃப் இப்படி தான் போகும், என்ன நான் என் லைஃபுக்காக நான் எப்படி வேணாலும் மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஃபிசிக் மாற்றுறது இருந்து. பொதுவாக உள்ளங்கையில் மச்சம் இருக்குதுன்னா அது கொஞ்சம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ராஜநாடி ஆஸ்ட்ராலஜர் வசந்த் அவர்கள். வணக்கம். வணக்கங்க சார். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஜாதகமே இல்லாதவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுல இந்த இடத்துல தழும்புகள், வெட்டு காயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் அப்படின்னு சொன்னீங்க. இதே போல இப்போ மச்ச சாஸ்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல மச்சம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் அப்படி நம்ம சொல்ல முடியும். ஒருத்தவங்களுக்கு நெத்தியில் மச்சம் இருந்தால் அவங்களுக்கு நிறைய ஆளுமை இருக்கும். நெத்தி குறிக்கக்கூடிய இடம் சூரியன். அவங்களோட ஆளுமை திறன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆளுமையாக செய்வாங்க. அந்த விஷயம் ஒரு தலைமைத்துவத்தோட இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இருக்கும்போது அவங்க குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற கேரக்டர் வந்துடும் அவங்களுக்கு. சூரியன் ஒருத்தங்களுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த அரசு தொழில், அரசு வேலை பார்க்குறது, சொந்த தொழில் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? அப்போ இந்த மச்சத்துக்கும் அதே மாதிரி பலன்கள் உண்டா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது அந்த இடத்துல மச்சம் இருக்கிறதுனால இவங்க ஒரு இடத்துல கம்பெனிலேயே போயிட்டு வேலை செஞ்சாலும், இல்லை ஒரு எம்என்சி கம்பெனிலேயோ இல்லை கம்பெனிலேயோ வேலை செஞ்சாலும் இவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. இவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். யூனியன் லீடர் அந்த மாதிரி இந்த மேனேஜ் பண்ணுறவங்க, டிஎல் இந்த மாதிரி கேரக்டருக்குள்ளே போயிடுவாங்க. இப்போது வலது கண்ணில் இடது கண்ணில் ஒருத்தவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மச்சம். கண்ணுக்கு உள்ளேயா? கண்ணுக்குள்ளே இருக்கும். வலது கண் குறிக்கக்கூடிய விஷயம் ஆண்களுக்கு சூரியன், பெண்களுக்கு சந்திரன். இந்த ஆண்களுக்கு வலது கண்ணில் இருக்கும்போது சூரியனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தடைப்படும். கொஞ்சம் வேலைக்கும் போவாங்க, அதே மாதிரி அந்த வேலையில் நிறைய டார்ச்சர் இருக்கும். இவங்களுக்கு பாசிட்டிவிட்டி அனுபவிப்பாங்க, நெகட்டிவிட்டி அனுபவிப்பாங்க. இதே பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு பற்றி சிக்கல், குழந்தைய பற்றி கவலை இந்த மாதிரி இருக்கும். இதே இடது கண் சந்திரன் ஆண்களுக்கு அவங்க அம்மா கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க, இல்லை சந்திரன் குறிக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு சில தொற்று, சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணி வந்துடுவாங்க. என்னென்ன பகுதிகளில் சந்திரன் அப்படின்றத குறிக்கும்? யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு, கல், சைனஸ் பிடிச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கோல்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி தொந்தரவுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண்கள்னால் மாமியார்னால் கொஞ்சம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன தான் பாசமாக இருந்தாலும் அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே 2 பேருக்கு ஒத்து போகாது, ஒரு இடத்துல இருக்க முடியாது. கண்ணம் ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். கன்னத்தில் வெட்டோ தழும்போ இருந்தால் சுக்கிரன் அதிகாரமாக இருக்குது அப்படின்ட்டு. அதே கான்செப்ட் தான் மச்சமும். இங்கே மச்சம் இருக்கும்போது இவங்க நல்லா வசீகரமாக இருப்பாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க இவங்க. இதே ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்கள் பொருளாதாரத்தை நோக்கி போகிறது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆண்களுக்கு கன்னத்தில் மச்சமோ வெட்டோ தழும்போ இருந்ததுன்னா 29-30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு. கொஞ்சம் டிலேயான கல்யாண வாழ்க்கை அமைஞ்சாலும் ஒரு நிறைவான வாழ்க்கை வந்துடும். ஸோ இன்கேஸ் இவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு கிரகம் நெகட்டிவ் மட்டும் கொடுக்காது, பாசிட்டிவும் கொடுக்கும். இப்போ காதில் ஒருத்தங்களுக்கு மச்சம் இருக்குது அப்படின்னா அந்த காது மடல். ஆமாம், காதுக்கு பின்னாடி குறிக்கக்கூடிய இடம்லாம் புதனுன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் சொல்லிடலாம் நம்ம. முதல்ல புதனோட பாசிட்டிவிட்டி ஸ்மார்ட்னஸ்ஸு, எதையும் நல்லா பேசுறது, எதையும் கூர்மையாக கவனிக்கிறது, யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் அவங்க கூட கலந்து பேசிக்கிறது, புதுசாக பார்க்குறவங்க கிட்ட கூட நல்லா ஜாலியாக பேசுறது. ஓகே. ஆமாம், கொஞ்சம் கலகலப்பாக பேசுவாங்கன்னு வைங்களேன்.
இதே நெகட்டிவிட்டி என்னென்னா கொஞ்சம் அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் இவங்களுக்கு கம்யூனிகேஷனில் சில பிரச்சனை இருந்திருக்கும், போக போக சரியாக போயிடும். இந்த புதன் அதிகாரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் அவங்க வந்து இந்த பத்திரம் பதிவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. ஆமாம், அப்போ அது இதுக்குமே பொருந்துங்க? இதுக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிறதுனால மட்டும்தான் அங்கே மச்சம் வரும். நார்மலாக இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம், இந்த இடத்துல இந்த பிளானட் இருந்தால் வந்து இவங்களுக்கு இது நடக்குது, அது எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் அதுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, நார்மலாக போயிடுது இல்லைங்களா. ஒரு சிக்கல் கொடுக்கறதுனால தான் அங்கே வந்து மச்சம் வரும். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு தான் வந்து இந்த மச்சத்தை வச்சு பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு எப்படி ஜாதக கட்டத்தில் பிளானட் இருக்கோ அதே மாதிரி உடம்பு அங்கங்களில் இந்தந்த மச்சம் இருந்ததுன்னா இந்த கிரகங்கள் ஆக்டிவேட்டாக இருக்கும், இந்த பாசிட்டிவும் இருக்கும், இந்த நெகட்டிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சார் லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ புருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து வெட்டுக்காயம்லாம் இருந்ததுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குன்னு. இப்போ சில பேருக்கு அந்த புருவத்திலேயே வந்து மச்சம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு என்ன ஒரு பலன்? அப்படி இல்லைன்னா வந்து புருவத்தை வச்சே சொல்லுவாங்களா ஏதாவது பலன்கள் அப்படின்னு எதுவும் இருக்கா? மொத்தமாக பார்க்கும்போது புருவம் செவ்வாய், புருவத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகள் செவ்வாய். வலது புருவம் இடது புருவம் எடுக்கும்போது வலது புருவத்தில் மச்சம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஃப்யூச்சரில் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிடும். இடது பக்கம் மச்சம் இருக்கும்போது அவங்க சில ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும் அவங்க லைஃப்பில். இன்கேஸ் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புருவம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அந்த மாதிரி ஆட்கள் எதையும் இன்டெப்த்தாக பார்ப்பாங்க. நார்மலாக ஒரு விஷயம் நம்ம நார்மலாக பார்ப்போம், அவங்க அதோட இன்டெப்த்தாக பார்த்து அடி ஆழம் வரைக்கும் பார்த்து யோசித்து நம்ம இன்னைக்கோட விட்டுருவோம் ஒரு சில விஷயத்தை, அவங்க ஃபியூச்சருக்கும் அது இன்டர்லிங்க் பண்ணி யோசிப்பாங்க. இப்போ மூக்குல சில பேருக்கு வந்து மச்சம் இருக்கும், நாசர் அவருக்கு வந்து இருக்கிறது ரொம்ப ஒரு அடையாளமாகவே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருப்பாங்க? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் மூக்கு குறிக்கக்கூடிய பகுதி குரு அப்படின்ட்டு. இந்த மூக்கில் மச்சம் இருக்குது, நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, மூக்கு மேலே வெட்டோ தழும்போ இருந்திருந்தால் அந்த ஃபேமிலியில் ஒரு அபார்ஷன் இருக்கும், இல்லை கருசிதைவு இவங்களுக்கே இல்லை இவங்களுக்கு முன்னாடியே பின்னாடியே நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல அவங்க வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இவங்களுக்கு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் இவங்க திரும்ப கொடுப்பாங்க மரியாதை. இல்லை இவங்க மரியாதை கொடுக்கல, அவங்க கொஞ்சம் டிமோட் பண்ணி பேசுகிற மாதிரியாக இருந்தாலும் இவங்களுக்கு உடனே சஃபர் ஆயிடுவாங்க. இந்த மூக்குக்கு மேலே கோபம் வரும், அந்த மாதிரி தான் உடனே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆப்போசிட்டாக. சொல்லப்போனால் சின்ன சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் செல்லமாக கொடுத்து சொல்லி கொடுத்தா ஓகே, அவங்க கேரக்டரை டேமேஜ் பண்ணுற மாதிரி பசங்க முன்னாடி ஏதோ எதிர்த்து பேசிட்டாலும் இல்லை அசிங்க பத்திரமா பேசிட்டாலும் அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டு சஃபர் ஆகிட்டு டீச்சரையே கூட எதிர்த்து பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அந்த மாதிரி பிஹேவியர் வந்துடும் அவங்களுக்கு. உதடுகளில் வந்து மச்சம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு பலன்? உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்கிறவங்க ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க, தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ற ஒரு பிஹேவியரில் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நயன்தாராவுக்கு உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்கும். அவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படுறது கிடையாது. அவங்க எந்த விஷயத்தில் போகிறாங்களோ, அவங்க என்ன விஷயத்துக்கு செய்யணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன், என் லைஃப் இப்படி தான் போகும், என்னை நான் என் லைஃபுக்காக நான் எப்படி வேணாலும் மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஃபிசிக் மாற்றுறதுலேருந்து ரிலேஷன்ஷிப் வரைக்கும் எல்லாத்துலேயுமே சுற்றி இருக்கிறவங்க யாரையும் கவனிக்காமல் அவங்கள லைஃப் லீட் பண்ணுறாங்க இல்லைங்களா. இதுவும் இந்த மாதிரி சொல்லலாம். இப்போது கையில் மச்சம் இருக்கிறது, விரல்களில் மச்சம் இருக்கிறது, அந்த மாதிரி எதுவும் பலன்கள்? கண்டிப்பாக சொல்லலாங்க. பொதுவாக வந்து உள்ளங்கையில் மச்சம் இருக்குதுன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயத்தை தான் கொடுக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க அவங்க, ஃப்யூச்சரில் கொஞ்சம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி டெவலப் ஆகிறவங்களுக்கு என்ன ஆகுன்னா வளர்ச்சியும் இருக்கும், அட் த சேம் டைம் கூடவே ஒரு சில நோயும் வரும். நோயின்னா உள்ளங்கையில் மச்சம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிட்னி ரிலேட்டடான பிரச்சனை வரும். இந்த வெள்ளைத்தோலுக்கும் நம்ம ஜாயின் ஆகும் இல்லைங்களா, உள்ளங்கைக்கும் தோலுக்கும் இந்த இடத்துல மச்சம் இருக்கிறவங்க ஒர்க்காலிக்காக இருப்பாங்க. இவங்க வந்து யார் கருத்துக்கும் வந்து செவி சாய்க்க மாட்டாங்க. இவங்கள ஒரு இடத்துல வேலைக்கு விட்டிங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதோ இவங்க எப்படி பண்ணணும் அப்படி தான் பண்ணுவாங்க. இவங்க திருப்திக்காக பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லைன்னா அந்த வேலையை 10 முறை கூட செய்வாங்க, இருந்தாலும் அடுத்தவங்க ஒப்பீனியன் எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க வேலையில் பர்ஃபெக்டாக செய்வாங்க, ஆனால் இவங்க வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காது, அங்கீகாரத்துக்காக ஏங்கிட்டே இருப்பாங்க அங்கே. ஸோ இது அதே மாதிரி இப்போது சில பேர் சொல்லுவாங்களே, கண்ணுக்கு தெரியாத இடத்துல இப்போ வந்து மச்சம் இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு முதுகில் இருந்தால் பார்க்க முடியாது, தலையில் இருந்ததுன்னா பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ இந்த இடங்கள்லாம் மச்சம் இருந்ததுன்னா ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எதுவும் பலன்கள் இருக்குதா சார்? முதுகில் மச்சம் இருக்கும்போது நம்ம திரும்பி பார்த்தா தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு திடீர்னு ஒரு சில விஷயம் நடக்கும், ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவமாக தான் இருப்பாங்க. வேலை செய்யும்போது ஸ்மார்ட்டாக செஞ்சுருவாங்க, எல்லா வேலையும் நல்லா பண்ணுருவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் பய உணர்வு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு.
தலையில் இருக்குது அதான் முடி, அதுவும் முடிக்குள்ளே தெரியாமல் இருக்குது இல்லைங்களா, மொட்டை அடித்தாதான் தெரியும், இல்லைனா தெரியும். அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு சூரியனோட காரகம் அங்கே வேலை செய்யும். கொஞ்சம் ஹெட் வெயிட் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஒரு சிலவங்களுக்கு சிரிச்சா கன்னத்தில் குழி விழும். அந்த மாதிரி ஆட்கள் அடுத்தவங்களை வசீகரிப்பாங்க. எப்பயும் தன்னோட சந்தோஷத்தை மட்டுமே வெளிப்படுத்துவாங்க, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட பேசினா நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும், நிறைய பேர் வந்து பேசுவாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமாக இருப்பாங்க அந்த இடத்துல. இதுக்கு அப்பாற்பட்டு நகத்தை வச்சும் சொல்லலாம். நம்ம இப்போ ஒரு சிலவங்களுக்கு பார்க்கும்போது நகத்தில் வெள்ளையாக ஒரு பூ மாதிரி விழுன்னு சொல்லுவாங்க. நம்ம புள்ளி புள்ளியாக வரும், அது பூ நகத்தில் பூ வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விழுந்த ஆட்களுக்கு அடுத்து ப்ரொமோஷனோ இல்லை ஒரு சின்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ கிடைக்கும் பெரியவங்களாக இருந்தால். இதே சின்ன பசங்களாக இருந்தால் படிப்பில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். மெடிக்கல் விஷயமா சொல்லும்போது விட்டமின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயத்தில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி ஒர்க் பண்ணும்போது கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யும்போது விட்டமின் டெஃபிஷியன்சி வரும். நம்மளால் சரியான ஃபுட் எடுக்க முடியாது அந்த டைமில், நம்மளால் சரியான ஃபுட் எடுக்க முடியாது அந்த நேரத்தில். வேலையிலையோ படிப்புலையோ கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான டெஃபிஷியன்சி வரும். இது வந்தால் கண்டிப்பாக அடுத்த ஒரு 2 மந்த்தில் கண்டிப்பாக நல்ல விஷயமும் நடக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு சின்ன சேஞ்சஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ கிடைக்கும். இப்போ வந்து ஒரு சிலவங்களுக்கு நெஞ்சு பகுதியில் மச்சம் இருக்கும். நெஞ்சு பகுதி குறிக்கிற இடம் வந்து சந்திரன் தான் 2 பேருக்குமே. அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து வசீகரமாக பேசுவாங்க. சந்திரனோட சபல புத்தியும் இருக்கும். பார்ட்னர்கிட்ட நிறைய அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. இவங்க எக்ஸ்ட்ரீமாக அவங்கக்கிட்ட அஃபெக்ஷன் காட்டி பாசம் எதிர்பார்ப்பாங்க. இதுதான் அந்த பக்கம்ந்து கிடைக்காது. அதில் ஒரு பிரச்சனை வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். இருந்தாலும் அந்யோன்யமாக நல்லா இருக்கும் அவங்களுக்கு. வேற ஏதாவது பகுதிகளில் இப்போ கால் பகுதி தொடை பகுதியிலலாம் மச்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது பலன்கள் உண்டு? தொடப்பகுதி குறிக்கக்கூடியது குரு. அந்த இடத்துல மச்சம் இருக்கும்போதும் குருவோட பலன்கள் இவங்களுக்கு ஒத்து போகும். அந்த மூக்குல பலன் சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அதே மாதிரி குருவோட பலன்கள் அங்கேயும் ஒத்து போகும். சொன்ன மாதிரியே தான் கௌரவத்துக்கு இயங்குறது, கௌரவத்துக்காக எவ்வளோ இறங்கி செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்கிறது. ஒரு சில சின்ன அசிங்க அவமானம் வந்தாலும் தாங்காமல் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகிற மாதிரி. வெளியே வந்து அதை பற்றி எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. நான் ஃபீல் பண்ணுறேன், சஃபர் ஆனேன்னு எதுவும் காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரம் சஃபர் ஆகிடுவாங்க. இப்போ உள்ள பாதத்தில் ஒரு சிலவங்களுக்கு மச்சம் இருக்கும், அடி பாதத்தில். அந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓடி ஆடி வேலை செய்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. வீட்டில் சும்மா இருந்தாலும் கால் சும்மா இருக்காது, கால் ஆடிக்கிட்டே இருப்பான். இன்னொன்று சொல்லப்போனால் விரலோட அமைப்பு வச்சும் பலன் சொல்லலாம். இப்போ கட்ட விரல் நம்ம தம்பு இருக்கு இல்லைங்களா, இது வந்து வெற்றி குறின்னு தான் சொல்லுவோம் எல்லாருமே. ஒரு சிலவங்களுக்கு தம்பு சின்னதாக இருக்கும், சின்னதாக இருக்கும், புத்திசாலியாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. மற்றவங்க ஏதாவது இவங்க வேலையை குறை சொன்னாலும் இவங்களை குறை சொன்னாலும் டக்குன்னு சஃபர் ஆகி ஃபீல் பண்ணுவாங்க, உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்டா இது நம்மளுக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஒரு விடாமுயற்சி இருக்காது. இதே தம் நீட்டாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் அது எதுவுமே காதில் போட்டுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படின்னா சொல்லுங்கள், என்ன மாதிரியான பேசிங்க, எனக்கு பின்னாடி சொல்லுங்கள், எதை வேணால் பண்ணுங்கள், நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், என் காரியத்தில்னா இறங்கி நான் சக்ஸஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இறங்கி சக்ஸஸ் ஆகிற ஆள்களுக்கு தம் நீட்டாக இருக்கும். இன்னொன்று, நம்ம ஆள்காட்டி விரல் வந்து மோதிர விரலோட நீட்டாக இருக்கிறவங்க ஆள் வந்து ஆளுமையாக இருப்பாங்க. எந்த முடிவையும் தனிச்சையாக எடுப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்களோ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோ சஃபர் ஆவாங்க, கவலைப்படுவாங்க, நம்மளை எதிர்த்து பேசுவாங்க, நம்மளை வந்து கேவலமாக பேசுவாங்கன்னெலாம் எதையும் பார்க்காம முடிவெடுத்துருவாங்க தைரியமாக இறங்கி. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இதே மாதிரி தான் ஆள்காட்டி விரல் மோதிர விரலோட நீளமாக இருக்கும். அவர் எடுத்த ஒரு சில முடிவுகள் வந்து நம்மளுக்கு தெரியும். 2016 டிமால்டேஷன் பண்ணார், பண மதிப்பிழக்கிறது செஞ்சார். தொலைநோக்கு பார்வையாக அவர் செஞ்சார் இல்லைங்களா. அதை கள்ள நோட்டு ஒழிக்கணும், ஒரு சில பதுக்கல் பணத்தெல்லாம் மதிப்பிழக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கி பண்ணுறது. இந்த மாதிரி விஷயம் வந்து ஆள்காட்டி விரல் மோதிர விரலோட நீளமாக இருக்கிறவங்க இறங்கி செய்வாங்க. தலைமை பொறுப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க யாரோட கருத்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ வந்து மச்சம் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இல்லைனா வந்து உடல் அமைப்பு அதுலேயே வந்து சில மாற்றங்கள் இருக்கிறத வச்சு இப்படி ஒரு பலன்கள் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு போன டைமுமே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தீங்க. இந்த டைமும் வந்து அதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஜாதகம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கூட பொருத்தி பார்த்து ஓகே நமக்கு வந்து இந்த கிரகங்கள் அதிகாரமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதோடைய பலனையும் வந்து அவங்க எதில் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நிறைய தகவல்கள் வந்து கொடுக்க வந்திருக்கிறீங்க. இது போக வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை அடுத்து இந்த வீடியோ பார்த்த ஒரு வாரத்துக்கு கழிச்சோ இடைப்பட்ட நாட்களில் மிஸ்கரேஜ் பற்றி கேள்வியோ இல்லை அதை பற்றியோ பேசுவாங்க. கருச்சிதைவு பற்றி
விஷயம் பேசுவாங்க, இல்லை அதை பற்றி கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி கோச்சாரத்தில் புதன் ராகுவோட இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ வந்து இதையும் வந்து நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துப்பாங்க. பிகாஸ் இந்த மாதிரி சொல்லும் போது தான் இது வந்து ராஜநாடி ஆஸ்ட்ராலஜர்ஸுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒவ்வொரு வீடியோவில் இந்த மாதிரி சொல்கிறீங்க. இதை வச்சு மக்கள் வந்து ஆமாம் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்குமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு பதிவும் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கலாம். நன்றி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.